உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, தை மாதம் புது வருஷம் பிறந்திருக்கு 2026. இந்த புது வருஷம் பிறந்து வரக்கூடிய முதல் தமிழ் மாதம். எல்லாருக்குமே ஒரு சில கனவுகள் இருக்கும். இதை அச்சீவ் பண்ணணும், இதை இந்த இயர் நம்ம எப்படியாவது இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும், ஜெயிக்கணும், செஞ்சு காட்டணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன், ஒரு ட்ரீம். இதெல்லாமே எதிர்பார்ப்போடு பரபரப்பாக ஒரு மேட்ச் நடந்ததுன்னா எப்படி ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு முன்னாடி சேர் இழுத்து போட்டு போய் உட்காருவோமா, இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு அதை போல மிகுந்த ஆவலோடு ஆர்வத்தோடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களும், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய முதல் மாதம் தை மாதம். பொதுவாக எல்லா கஷ்டத்துக்கும் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களாவது ரொம்ப தொடர்ந்து ஒரு நல்லா இருந்துட்டு வரக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு கௌரவமாக, ஒரு ஹானஸ்டாக, மேபி இன்னும் கூட ஒரு ரேங்காக அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் கூட திடீர்னு ஒரு 6 மாதமாக சரியில்லை, ஒரு 8 மாதமாக சரியில்லை, 1 இயராக 18 மந்த்ஸாக ரொம்ப பாடாப்படுத்துது. அப்போது பொதுவாகவே எனக்கு கொஞ்ச நாளாகவே நேரம் சரியில்லை சாமி அப்படின்னு சொன்னோம்னாக்க, இப்போ பொதுவாக ஊரில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, அல்லது ஒரு தாய்மார் கஷ்டப்படுறாங்க, ஒரு ஆண் ஏதேனும் ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அது ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆறுதல், தை பிறந்தா சரியாயிடும்பா, தை பிறக்கட்டும் இருக்கண்ணே, தை பிறந்தா எல்லாம் சரியாங்கண்ணே அப்படின்வாங்க. அப்போது அந்த மாதிரி ஏன் இந்த தை மாதம் மகர ராசியில் கர்மாதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய கர்மஸ்தானம் சனி பகவானுடையது. அந்த சனி பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். சனி சூரியன் சேர்க்க, அதோட கூட குரு பகவான் உச்சம். அப்போது ஒவ்வொரு வருஷமும் சனியுடைய வீட்டுக்கு சூரியன் போகும்போது 5ஆம் அதிபதி 5-10 அங்கே சம்பந்தப்படும். அப்போ ஜென்மாந்தரத்தில் செய்த பூர்வ புண்ணியங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகும். இதுதான் இந்த தை மாதத்துடைய சிறப்பு. அப்போ பொதுவாகவே இந்த தை மாதம், இந்த தை பிறந்துடுச்சுன்னா எல்லாருடைய கஷ்டங்களும் விலகும். பொதுவாக அரசு அதிகாரிகள், டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், நீர் வளத்துறையில் PWDயில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, கலால்துறை, அப்புறம் அந்த டாஸ்மார்க்கு இல்லை அது அதிகாரிகள்லேருந்து கமிஷனர்லேருந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதில் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், கேஸ், எனக்கு ஏதாவது வம்பு வழக்கு வந்துடுமோ பயமாக இருக்குதுங்க சாமி, எனக்கு இந்த மாதிரிலாம் சைன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரிலாம் என்னை இழுத்து விட்ருக்காங்க, நாளைக்கு அவங்க வெளியில் போயிடுவாங்க, நான் தான் மாட்டிப்பேன், அந்த மாதிரியெல்லாம் ஒரு பயம். அதே போல் பொதுப்பணித்துறை, சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர், சட்டத்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போல் காவல்துறை உயர் அதிகாரிகள், IAS அதிகாரிகள், இதில் சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள், அதே போல் கவுன்சிலராக இருக்கலாம், MLAவாக இருக்கலாம், அல்லது மேயராக இருக்கலாம். சனி சூரியன் சேர்க்கை MLA அல்லது மேயர். இந்த மேயரில் இப்போவும் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 மேயர் நம்ம இடத்துல ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் தான், நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க தான். ஒரு 2022 நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்தவங்கள இன்றைக்கி மேயராக இருக்கிறாங்க. அது ஒரு வாராகியுடைய ஆசீர்வாதம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த தை மாதம் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம், ஒரு ஃபேமிலி தொடர்ந்து கஷ்டப்படுது சாமி, திருமணமாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம் நடக்க மாட்டேங்குது சாமி, ஒரே பொண்ணு தான் இப்படி இருக்குது, ஒரு பொண்ணு
இன்னும் குழந்தைங்க எதுவும் இல்லை, அப்படி ஆயிடுச்சு. நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் தை பிறந்திருக்கு, நல்லது நடக்கப் போகுது. சரி, வாருங்கள் அன்பர்களே, 12 ராசி இனிமேல் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். தை மாதம் வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, தை மாதத்தை பொறுத்தவரையிலும் துலாம் ராசிக்கு சிறப்பாக உள்ளது. நான் தான் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் தான் இருக்கும். இறக்கங்கள் எல்லாம் நீங்கள் சந்தித்தது போதும், இழப்புக்கள் எல்லாம் நீங்கள் சந்தித்தது போதும். ஒரு 10 வருஷமாக 12 வருஷமாக நிறைய கஷ்டப்பட்ட சாமி, 8 வருஷமாக ஆட்டி படைச்சு எடுத்த சாமி, அதிலும் குறிப்பாக 6 வருஷம் படாத பாடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 வருஷம் துலாம் ராசி அன்பர்கள் ரொம்ப 2018 இருந்தே கூட ரொம்ப கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இப்போ அதிலிருந்து படிப்படியாக கொஞ்சம் அதிலிருந்து நல்ல முன்னேற்றத்தை சந்தித்து வருகிறீர்கள். இந்த சந்தோஷம் நிலைக்குமா, இந்த மகிழ்ச்சி நிலைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள், நேரங்கள், வருடங்கள் எல்லாம் துலாம் ராசியுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினைச்ச காரியத்தில் நல்ல வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக துலாம் ராசி என்பர்கள் மனசில் ஒரு சில விஷயங்களை, ஒரு சங்கல்பம், ஒரு கையில் உறுதியோடு எடுத்திருக்கிறாங்க. இத்தனை நாள் நம்ம ஜெயிக்கலைன்னா நம்ம முடிவு பண்ண விஷயத்தில் கம்ப்ளீட்டாக, அதாவது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எப்படி ஜெயிப்பீங்கன்னா 70% ஜெயிப்பீங்க. இந்த கிரிக்கெட்லாம் ஒரே ஒரு ரன் எடுக்கலாம் கூட அது சேம் ஆகிடும், இல்லை ஒரு ரன் கம்மியாக இருந்தால் கூட அது தொட்டதாகிடும். 323க்கு 321 அடித்தா கூட என்ன ஆகிடுங்க, அது கஷ்டப்பட்டு 99.99 சொல்லுவாங்க. அது போல் அது வெற்றியாக கருதப்படாது. அதை போல் துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம், அல்லது படிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், காலேஜ் போகக்கூடியவங்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், ரொம்ப போராடுவீங்க, கிட்ட போயிடுவீங்க. அந்த ஒரே 0.01% விட்டுட்டு வந்துடுவீங்க. அந்த அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த 0.01 அது ஏன் சாமி எனக்கு நடக்கலை, அதுதான் உங்கள் ஜாதகம். அந்த ஜெயிக்கிற இடத்துல உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து நிறுத்தணும், வைக்கணும். அது எப்படி செய்ய முடியுமா? அது ஜெயிக்க வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும், கவலையே வேண்டாம். அப்போ அதற்குரிய வழிபாடுகள், அதற்குரிய பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களேயானால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, வெற்றி உங்களுடையதாக இருக்கும். பாருங்க துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிக்குரியதாகவே அது அமையும். உங்களுடைய வெற்றிக்காகவே அது நல்ல நேரமாக அமையும். அப்போ நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, வரவு செலவு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருடைய நட்பும் கிடைக்கும். அதே போல் ஆதரவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, இவர் நல்லவருங்க, இவர் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி காலமும் நேரமும் கிரகமும் தெய்வ அனுகூலங்கள் உங்களுக்கு அதிகமாக உண்டு. கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. கால நேரங்கள் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு மேலே அதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். பாவம் துலாம் ராசிக்காரன் கஷ்டப்படுறான்பா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த சப்போர்ட்டுக்கான குரல்கள் அதிகரிக்கும்.
அப்போ இனிமே உங்களுக்கு வீழ்ச்சி என்பது இல்லை, வளர்ச்சி என்பது தான் உண்டு, மகிழ்ச்சி அதிகரிக்கும், கவலை வேண்டாம். துலாம் ராசி என்பர்களே, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? நல்லா இருப்பீங்க நீங்கள். ஆனாலும் எனக்கு கஷ்டம் இருக்குது சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி அது என்ன செய்வினை கோளாறா, இல்லை யாராவது குடும்பத்தில் ஏதாவது நமக்கு ஏதாவது எதிராக செஞ்சுட்டாங்களா, என்னவோ என்னை மட்டும் அடக்கி வச்சுருக்காருங்க சாமி, என்னன்னு தெரியல. கூட பிறந்தவங்களா நல்லா தான் இருக்காங்க, என்னை மட்டும் அடக்கி வச்சுருக்காரு, நான் நினச்சது மட்டும் நடக்க மாட்டேங்குது, சக்ஸஸ் பண்ண முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி தான் சாமி, நான் 99.9% நான் ஜெயிச்சிட்றேன், அந்த 1% வெற்றி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, அந்த சேர் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, முதலாளி அதிகாரிங்கிற சேர் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் சமுதாயத்தில் யார் பார்த்தாலும் நம்மளை பயப்படுறாங்க, நம்ம சொன்னால் கட்டுப்படுறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, வருமானமும் பரவாயில்ல. ஆனால் எனக்கு அந்த அதிகாரம், அந்த வெற்றி மட்டும் எனக்கு கிடைக்கல சாமி, நீங்கள் சொன்னது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களே ஆனால், அல்லது ஏதாவது இடதோஷம் காரணமாக சாமி, வேறு ஏதாவது இப்போ நம்ம புதுசாக உட்காந்துருக்கிற இடம் சரியில்லையா, வீடு சரியில்லையா, கம்பெனி சரியில்லையா, கடை சரியில்லையா, நிறுவனங்கள் அந்த பூமி தோஷம் இருக்கா, இடதோஷங்கள் இருக்கா, இல்லை வேறு ஏதேனும் யாராவது ஏதாவது நமக்கு செஞ்சு வச்சுருக்கிறாங்களா, அல்ல வேறு ஏதேனும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கா, மறைமுகமான பிரச்சனைகள் இருக்கா, ஏன் சாமி எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு அந்த குழப்பத்தில் இருப்பீர்களே ஆனால், நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும், தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும், பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும், உள்நாட்டில் இருந்தாலும், வெளிநாடுகளில் இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், வயோதிக பருவத்தில் இருந்தாலும் கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த தை மாதத்திலிருந்து படிப்படியாக உங்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும், அடுத்தடுத்து வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும், மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் அதிகரிக்கும், அதே போல் நீங்கள் நினச்ச மாதிரி புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், போஸ்டிங், நேமு இதெல்லாம் கிரியேட் ஆகும். அப்போ கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், பதவி போட்டிகளாக இருக்கலாம், அரசியல் தொந்தரவுகளாக இருக்கலாம், அரசியல் எதிரிகளாக பழி வாங்குவதாக இருக்கலாம், எனிவன். ஆனால் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கலாங்க. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவை எல்லாமும் விலகும், கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ இதெல்லாம் கரெக்டாக தான் சாமி சொல்கிறேங்க. இப்போ இதுலேருந்து இந்த பிரச்சனைலேருந்து எப்படி நாம் வெளியில் வர்றது அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதற்குரிய உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகளை கண்டறிந்து செய்வோமே ஆனால் நல்லதே நடக்கும், கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. ஸோ அன்பு பக்தர்களே, அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் திருமண யோகங்கள், அது முதல் திருமணமாக இருக்கலாம், இரண்டாவது திருமணமாக இருக்கலாம், காதல் திருமணங்களாக இருக்கலாம், தடைப்பட்ட திருமணங்களாக இருக்கலாம், நின்று போன திருமணங்களாக இருக்கலாம். மெயினாக காதல் திருமணங்கள், திருமண வாழ்க்கையில் அல்லது காதல் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். நிறைய பெண் குழந்தைங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க. அன்றைக்கெல்லாம் துபாயிலேருந்து ஒரு கால் வருது, கனடாலேருந்து ஒரு கால் வருது. அவருக்கு கல்யாணம் ஆகிடுத்துன்னு தெரிஞ்சே இந்த பொண்ணு காதலிக்குது. நம்ம என்னத்தை சொல்கிறது? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, எனக்கு இருந்தாலும் அவரு தான் வேணும் அப்படி. இது காதலே கிடையாது, ஏமாற்றம். அப்போ அந்த மாதிரி காதல் ஏமாற்றங்கள், அதுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகிறது, அதுலேருந்து எப்படி அந்த பெயின்லேருந்து எப்படி வெளியில் வர்றது, எல்லாம் வாராகி அவருடைய ஆசீர்வாதம், குருநாதர் ஆசீர்வாதம். வாராகியுடைய குருநாதர் ஆசீர்வாதம் இருக்கும்னா நீங்கள் எந்த கஷ்டத்தையும் தாண்டி வரலாம், வாராகி துணை நிற்பார். அப்போ திருமண தடைகள், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகும். தை பிறந்திருக்கு, புது கல்யாணம் நடக்கும், முதல் கல்யாணம் நடக்கும், புது கல்யாணம் நடக்கும். இல்லை நீங்கள் விரும்புகிறீங்க வெளியில் பழகக்கூடிய வாழ்க்கை, அது எல்லாம் கூட உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகுது. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவி இருவருக்கும் பேரண்ட்டுங்கிற நேம், அந்த போஸ்டிங் கிடைக்க போகுது. அப்போ நாம் ட்ரீட்மெண்ட்டு போகலாமா சாமி, எடுத்துக்கலாமா, இல்லை இன்னும் வெயிட் பண்ணலாமா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு மனசில் பிறக்கும். சீக்கிரமாகவே இந்த 2026 தை பிறந்த உடனே பேரண்ட் ஆகக்கூடிய குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள், ஏன்னா எங்கெங்கிருந்தோ நம்ம இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க.
தாம்பூலம் வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன பரிகாரம்னு கேட்டுட்டு போகிறாங்க. அதனால் குழந்தை பாக்கியம் உண்டு. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, கம்பெனி பூஜைகள் ஆகட்டும், கம்பெனி தடைகள் அல்லது பிஸ்னஸ் தடைகள், இது எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு. மெயினாக ஃபண்டு ஃப்ளோ வருது, பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, இந்த வீண்பழி அவமானங்களில் மாட்டிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. எல்லா கஷ்டத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு. அந்த பரிகாரங்களை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அறிந்து அந்த பரிகாரங்களை செய்வீர்களேயானால் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் நன்றாக இருக்கலாம். தை மாதம் சிறப்பாக இருக்கும். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.